தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்றது. இதற்கு இடையூறாக இருக்கும் பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் விழாவின் ஓர் அங்கமாக திகழும் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விறுவிறுப்புடன் நடத்தப்பட்டது. நாமக்கலை அடுத்துள்ள பாளையத்தில் தற்காலிக வாடிவாசல் அமைத்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் காளைகளை அடக்கியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலும் தற்காலிக வாடிவாசல் அமைக்கப்பட்டு காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. தகவல் அறிந்து வந்த போலீசார் நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் சிறிது நேரம் கழித்து நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் மீண்டும் காளைகளை அவிழ்த்துவிட்டனர். அவற்றை சில இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கி பரிசுகளை வென்றனர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் எருமைவெட்டிப்பாளையம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காளைகள் தற்காலிக வாடி வாசலில் இருந்து அவிழ்த்துவிடப்பட்டன. நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் அமைப்பு ஒன்றின் சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மஞ்சுவிரட்டு நடத்த போலீசார் அனுமதிக்காததால் அதன் அருகிலுள்ள தென்கரை என்ற பகுதிக்கு காளைகள் கொண்டு செல்லப்பட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். சீரிய காளைகளை இளங்காளையர்கள் அடக்கி பரிசுகளை வென்றார்கள். அதே மாவட்டத்தில் கட்டிக்குளம் என்ற ஊரிலும் மஞ்சுவிரட்டு நடத்தப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.